பாரம்பரியமிக்க களரிக்கலையை கேரள அரசு புறக்கணிப்பதாகவும் இடஒதுக்கீடு உட்பட எந்தவித நலத்திட்டங்களும் வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவனந்தபுரம் தலைமைச் செயலகம் முன்பு சாலையில் களரி விளையாடி எதிர்ப்பை தெரிவித்து களரி கலை சங்கத்தினர் பேரணியாக சென்றனர். கேரளாவில் பாரம்பரியமிக்க கலைகளில் ஒன்றான களரிக்கலை பழமையான கலையானாலும் இன்றளவும் மாணவர்களின் ஆர்வம் குறையாமல் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இதேபோல் கேரளா மாநிலத்தில் விளையாட்டுத் துறையில் களரிக்கலை 36 ஆண்டுகளாக பதிவு பெற்று விளையாட்டுகள் நடைபெற்று வந்தாலும் தற்போது களரிக்கலையை கேரள அரசு புறக்கணிப்பதாக களரிக்கலை விளையாட்டாளர்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மாநில விளையாட்டு அமைச்சகத்தில் களரிக்கலை வளர்ச்சிக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படுவதில்லை எனவும் பத்மஸ்ரீ உட்பட நாட்டின் உயரிய விருதுகள் பெற்றுத்தந்துள்ள களரிக்கலைகளின் பயிற்சியாளர்களுக்கு உரிய நலத்திட்டங்கள் வழங்காமல் அலைக்கழிக்கப்படுவதாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தில் 36 ஆண்டு இடஒதுக்கீடு அடிப்படையில் வழங்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியதுடன் களரிக்கலை வளர்ச்சிக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரி திருவனந்தபுரம் தலைமை செயலகத்தின் முன்பு களரிக்கலைகளை நிகழ்த்தியபடியே பேரணியாக சென்ற களரிக்கலை மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் தொடர்ந்து கேரளா விளையாட்டுத்துறை கவுன்சில் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.